ஹலோ, உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்கணும், வறுமை நீங்கணும், அப்புறம் காசு பணம் வந்து தங்கணும். ஏன்னா நிறைய காசு பணம் வரும், ஆனால் வந்து எதுக்குன்னா செலவாயிடும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குபேர பானை வழிபாடை வந்து செஞ்சு பாருங்கள். குபேரர் பானை நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தில் தான் வைக்கணும், இந்த பொருட்கள் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருந்தாலும் சரி, அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வச்சு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பண வரவுலையும் சரி, அது தங்குறதுலையும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பானையை நீங்கள் வைக்கும்போது அது வந்து நல்ல நாளா அப்படின்னு பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை இல்லைனா டியூஸ்டே நல்ல நேரத்தில் பார்த்து வந்து நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணி வைங்க. ஸோ இது வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் அதை வந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதை விட சின்ன சைஸும் இருக்குது, இதை விட இன்னும் பெரிய சைஸும் இருக்குது. ஸோ நான் வந்து 3 இடத்துல வந்து ஒரு பானையில் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச சைஸில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதை வந்து நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஐ திங்க் லாஸ்ட் இயர் இந்தியா போயிருந்தப்போ சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. என்ன பொருட்கள்லாம் வைக்கிறது அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் காயின்ஸு. ஸோ மெயினாக வந்து பானை வந்து நீங்கள் 5ம் வைக்கலாம், இல்லை 3 வைக்கலாம். 3 வைக்கிறீங்கன்னா அரிசி, பருப்பு, அந்த காயின்ஸ் மட்டும் வச்சு சாமி கும்பிடலாம். இதில் வந்து 5 பானைகள் இருக்குது. அதனால் நான் வந்து அரிசி, பருப்பு, அப்புறம் முக்கியமான பொருள் கல்லுப்பு. அதில் தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு நீங்கள் பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் பாத்திரம் தேயாது. அடுத்தது கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் வந்து நான் வந்து 9 எண்ணிக்கையில் வந்து எடுத்திருக்கேன். குபேரருக்கு வந்து 9ன்ற நம்பர் ரொம்ப பிடிக்கும். கோமதி சக்கரத்தில் ஒரு சுழி மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது. அதில் மஞ்சளையும் குங்குமமையும் வைக்காதீங்க, அதுக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா அது வந்து மகாலட்சுமி தாயாரோட கண் மாதிரி. ஸோ அவங்க கண்ணில் வந்து நம்ம அதை வச்சு மூடுற மாதிரி இல்லாமல் நீங்கள் அதோட வெளிப்பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வாசனை பொருட்கள் லாஸ்ட் பானையில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம்னு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வைக்கணுன்றதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால தனம், தானியம் எல்லாமே அந்த வீட்டில் வந்து செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு பானையில் வந்து அரிசி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரிசியை போட்டதுக்கப்புறமா நான் காயின்ஸும் வந்து வைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த காயின்ஸ் வந்து எந்த பானையிலையும் போகலை. அதனால் எல்லா பானையிலையுமே ஒரு காயின் மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அரிசி, பருப்பு இது எல்லாமே அப்படியே இருக்கணுமா அப்படின்னா இல்லை. பௌர்ணமிக்கு நீங்கள் வந்து இந்த அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த காயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போது இந்த பானைக்குள்ளே இருக்கிற காயின்ஸை அந்த பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து நீங்கள் காசு பணம்லாம் பீரோவில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதோடு சேர்த்து இதை வச்சுக்கோங்க. நல்லா செழிப்பாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்த பானையில் வந்து நான் கோமதி சக்கரம் தான் போட போகிறேன். எனக்கு வந்து 9 கோமதி சக்கரம் போடுறதுக்கு வந்து இடம் இல்லை. ஸோ 7 ஆட் நம்பர்ஸில் எண்ணிக்கையில் வந்து போடுறது நல்லது. அதனால் 7 கோமதி சக்கரம் போட்டிருக்கேன். கடைசி பானையில் வந்து இந்த வாசனை பொருட்கள், இந்த மகாலட்சுமி தாயார் வந்து இந்த வாசனை பொருட்கள்லாம் இருப்பாங்க. அதனால் கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். பானை வந்து நிரம்பி இருக்கணுன்றதுனால இன்னும் கொஞ்சம் வந்து ஏலக்காவை போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த பானை எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பூஜை ரூமில் தான் வைக்கணும். ஏன்னா இதுக்கு ஆரத்தி எடுத்து விளக்கேற்றி பூ போட்டு சாமி கும்பிடணும் கண்டிப்பாக. அதனால் வேறு இடத்துல எங்கேயும் வச்சிடாதீங்க. உங்கள் பூஜை ரூமில் வடக்கு டைரக்ஷனில் வந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, வடகிழக்கு அந்த கார்னர்லேயும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா குபேரர், லக்ஷ்மி 2 பேரையும் நான் வச்சுருப்பேன் அந்த கார்னரில், அந்த நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டில் வந்து வச்சுருப்பேன். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பானையை வந்து வச்சாச்சு. இந்த பானையை வந்து நீங்கள் வச்சதுக்கு அப்புறமா நல்ல வாசனை உள்ள மலர்களை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி விளக்கும் டெய்லி நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த பானைக்கும் ஒரு பூ வச்சு விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக தனம், தானியம் உங்கள் வீட்டில் வந்து செழிப்பாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பதிவுகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.